தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ பற்றின ஒரு சின்ன தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 4GB அளவிலான இலவச டேட்டா வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 4GB அப்படிங்கிறது 1GB ஆகினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வந்து அந்த 1GB வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவோட பிரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பிரைம் மெம்பர்ஷிப் கிடைக்கும். ஸோ அதன் மூலயமா ஜியோவோட அப்ளிகேஷன் இதெல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு சில பிளான்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 1 இயர் முடியும் பொழுது அதை இன்னொரு 1 இயருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த 2 வருஷமே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அந்த ஜியோ அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ பிரைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளூ கலர் டிக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் தெரியும். ஸோ அது வந்து இல்லை. ஸோ மை பிளான்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் இல்லாமல் வந்து இருந்தது. ஸோ இதனால் நிறைய யூசர்ஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ இது மூலிமா நாங்கள் வந்து ஜியோ அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண முடியுமா, அல்லது வந்து ஜியோவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பிளான், அதாவது நம்ம அந்த இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 349 399 இது எல்லாமே வந்து அந்த ஸ்பெஷல் பிளானில் தான், பிரைம் மெம்பர்ஷிப் பிளான் கீழே தான் வரும். ஸோ இதனால் நிறைய டவுட் இருந்தது. ஸோ இப்போ இது குறித்து தான் ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மார்ச் 31க்கு பின்னாடி ரீசார்ஜ், அதாவது ஜியோட எந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ணக்கூடியவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மெம்பர்ஷிப் இன்னும் 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலயமா ஜியோ பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத மேற்கொண்டு நம்ம 99 ரூபாய் கொடுத்து கூடுதல் தொகை கொடுத்து புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 300 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு ரீசார்ஜ் அல்லது 149 ரூபாய்க்கு எந்த ஒரு பிளானை நம்ம ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணாலுமே சரி 1 இயருக்கு வந்து அந்த பிரைம் மெம்பர்ஷிப்பையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோவோட அந்த பிரைம் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற அந்த பிளான் வந்து லைஃப் டைமாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஜியோ தரப்புலேருந்து இதுக்கு வந்து எந்தவித அஃபிஷியலான ஒரு தகவலும் தரலை. பட் ரீசெண்டாக ரீசார்ஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மை பிளான்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த கரண்ட் பிளான் மட்டும்தான் காட்டுது. பட் இந்த மார்ச் 31க்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு இந்த கரண்ட் பிளானோட ஜியோ மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானும் காட்டுது. 1 இயருக்கு உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு, ஸோ என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து ஒன்று காட்டுது. ஸோ இதனால் வந்து ஜியோ வந்து இந்த பிரைம் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த தகவலை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.